இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு யூஎஸ் டாலர் இந்தியா மதிப்புப்படி 90 ரூபாய். இதுவே 2005ல ஒரு டாலரோட மதிப்பு வெறும் 45 ரூபாயா இருந்தது. ஆனா இன்னைக்கு 90 ரூபாயா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஆனா ஏன் இந்த டாலருக்கும் ருபீஸுக்குமான மதிப்பு எப்பவுமே டிஃபரெண்டா இருக்கு? அது எதை வச்சு கால்குலேட் பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பேரு தான் மணி இன்ஃப்ளேஷன். இது எப்படி நடக்குதுங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த வேல்யூவை மொத்தமா ரீசெட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அமெரிக்காக்கு ஒரு வருஷத்துக்கு $1000 தேவைப்படுது. அட் த சேம் டைம் இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது. ஸோ அமெரிக்கா $1000 பிரிண்ட் பண்றாங்க, இந்தியாவும் $1000 பிரிண்ட் பண்றாங்க. இப்போ அமெரிக்காவோட டிமாண்டும் $1000, அமெரிக்காவோட சப்ளையும் $1000. இந்தியாவுக்கும் அதே மாதிரி டிமாண்டும் 1000 rupees, சப்ளையும் 1000 rupees. எப்போ இந்த டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலா இருக்கோ அந்த சமயத்துல டாலரோட மதிப்பும் ரூபாயோட மதிப்பும் ஒன்னா இருக்கும். இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது உதாரணமா அமெரிக்கா அவங்க கண்ட்ரில இருந்து ஆயில் எடுக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு இந்த அமெரிக்கா கிட்ட இருக்க ஆயில வாங்கி ஆகணும். சோ இப்போ இந்தியா என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு $500 பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த $500 அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட ஆயில வாங்குறாங்க. இப்போ என்ன ஆகுது? அமெரிக்காக்கு ஆரம்பத்துல $1000 தான் டிமாண்ட் இருந்தது. ஆனா இப்போ இந்தியா வந்து $500 வாங்க ஆரம்பிச்சதுனால இப்போ அமெரிக்காவோட டிமாண்ட் $1500 இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்க? அவங்க பிரிண்ட் பண்ற டாலரை அதே $1000 தான் பிரிண்ட் பண்றாங்க. இப்போ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவோட சப்ளை $1000 இருக்கு, ஆனா அதோட டிமாண்ட் $1500 இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி நடக்கும் பொழுது டாலரோட மதிப்பு 1.5 மடங்கு கூடுது. அப்போ ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு 1.5 ரூபீஸ்னு ரேஷியோ மாறுது. இது அமெரிக்கா சைடு நடக்கிற இன்ஃப்ளேஷன். இப்போ இந்தியா சைடு என்ன இன்ஃப்ளேஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்தியா அமெரிக்கா மாதிரி ஒரு டெவலப்டு நேஷன் கிடையாது. சோ நம்மள டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா 200 ரூபாயை பிரிண்ட் பண்றாங்க. இப்படி எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் பிரிண்ட் பண்றது மூலமா 1200 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பிரிண்ட் பண்ணி அந்த காசை இந்த பிரிட்ஜ் கட்டுறது, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ கவர்மெண்ட் இந்த எக்ஸ்ட்ரா காசையும் பிரிண்ட் பண்ணி இதுக்கு செலவு பண்ணும்பொழுது இது மக்கள் கிட்ட புழக்கத்துக்கு வருது. இப்போ என்ன ஆகுது? இந்தியாவோட டிமாண்ட் 1000 ரூபாயில தான் இருக்கு, ஆனா அதோட சப்ளை 1200 ரூபாயா இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு 0.83% வீழ்ச்சி அடையுது. இப்போ ஒரு டாலர் 1.5 ரூபீஸ் இருந்த இடத்துல ஒரு டாலர் 1.83 ரூபீஸா மாறுது. இதே மாதிரிதான் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் உள்ள நடக்கிற இம்போர்ட், எக்ஸ்போர்ட், டூரிசம், மணி இன்ஃப்ளேஷன், சப்ளை, டிமாண்ட் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த மணியோட வேல்யூ ஏறி இறங்கும். இப்போ இதோட ரிசல்ட் தான் ஒரு டாலர் இன்னைக்கு 90 ரூபாயில இருந்து நின்றுருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி 45 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 100 மடங்கு ஏறி 90 ரூபாய் வந்திருக்கு. இந்த 100 மடங்கு ஏறுறதுக்கு 20 வருஷம் எடுத்துக்குச்சு இல்ல, ஆனா அடுத்த 100 மடங்கு ஏறுறதுக்கு வெறும் 10 வருஷம் மட்டும்தான் எடுத்துக்கும் அப்படின்னு எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க. சோ இப்போ இந்த டாலருக்கும் ருபீஸுக்குமான ஏற்ற இறக்கம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.